Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் 1 கிலோ அளவு வர ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றது அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நான் இங்க ஒரு பவுல் ஒரு ஸ்ட்ரெயினர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1 கப் அளவு மைதா வந்து நான் ஆட் பண்றேன். இது வந்து 250 ml அளவுள்ள கப். அடுத்ததா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பொடி வந்து ஆட் பண்றேன். இது வந்து ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்றேன். பேக்கிங் சோடா இந்த ரெசிபிக்கு நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல வந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கங்க. இது வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை வந்து எடுத்து நம்ம ஒரு சைடில் வந்து வச்சிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக 4 முட்டையோட மஞ்சக்கருவு மட்டும் தனியாக நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அடித்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் இந்த ஒயிட் வந்து நம்ம நல்லா ஃப்ளஃப் அப் பண்ணி எடுத்துக்கலாம். எக் ஒயிட் தனியாக பிரித்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சமாக எக் யாவுக்கு வந்து அதில் ஆட் ஆகிருந்தாலும் நமக்கு வந்து அந்த எக் ஒயிட் வந்து நல்லா ஃப்ளஃப் அப் ஆகவே ஆகாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எக் ஒயிட்டையும் எல்லோயும் வந்து நல்லா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவு சக்கரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பொடி பண்ணி எடுக்கல, அப்படியே டேரெக்டாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பொடி பண்ணி எடுத்து ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளஃப் அப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் ஆக்கி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அது கூடயே வந்துட்டு எக் யால்க்கு வந்து நம்ம ஒன்றா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்ரு வந்து இந்த டைமில் ரொம்ப ஸ்லோவாக வந்து வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக அடிக்க வேண்டாம். அந்த எக் யால்க்கு வந்து சும்மா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும், அந்தளவுக்கு மட்டும் நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 முட்டையோட மஞ்சக்கருவும் நம்ம போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும், சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு 2-3 செகண்டுக்கு மெதுவாக மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். விஸ்க் வச்சு இல்லை ஏதாவது ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப வந்து போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாதி வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு 1/2 கப் அளவு பால் வந்து நான் எடுத்திருக்கேன். மொத்தமாக நம்ம 3/4 கப் அளவு பால் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். 1/2 கப் அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ளாரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவு பாலும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஃப்ளார் வந்து இன்னும் கடைசியாக கொஞ்சமாக நான் வச்சுருக்கேன். அதை வந்து ஃபைனலாக நம்ம போட்டு பைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து பைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஃப்ளாரோடு சேர்த்து. கேக் ஃப்ளவர் வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இந்தளவுக்கு ஒரு திக்னஸோடு இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் பேனில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளோட கேக் பேட்டரை. பேட்டர் ஃபுல்லாக பேனில் ஊற்றிட்டு ஒரு ஸ்கியூவர் வச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு அதை உள்ளே விட்டு இந்த மாதிரி இது பண்ணுறேன். இது வந்து உள்ளே இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் வந்து உடச்சி விட்டுரும். இதை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 45 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் கேக் பேக் ஆகி வந்திருக்கு. சூப்பராக வந்துட்டு சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ பேக் சைடு வந்து ஓவராக வந்து கரிஞ்செல்லாம் போகாமல் நீட்டாக வந்து பேக் ஆகிருக்கு. சூப்பர் ஸ்பஞ்சியாக வந்து இருக்குது. கட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும்.
இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறின அப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பர் சாஃப்டான ஸ்பஞ்ச் கேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஒயிட் சாக்லேட் டிலைட் அப்புறம் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுற கேக்குக்கு எல்லாமே வந்து இந்த கேக் வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அந்த மில்க் பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணனால அந்த மில்கி டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சாக்லேட் டிலைட் தான் பண்ண போகிறேன். பிங்க் கலர் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ 2 டிசைனில் வந்து இந்த கேக் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் டிசைன்ஸ் வந்து காட்டல இதில், பட் எப்படி நான் பண்ணாங்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கேக் வந்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரி சுகர் சிரப் கொஞ்சம் அதிகமாக சோக் பண்ணணும். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண வெனிலா க்ரீம் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து லைட்டாக பிங்க் கலர் வந்துட்டு போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் விப்பிங் க்ரீம். அதை தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து இதில் இப்போது ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ க்ரீம் ஃபுல்லாக வச்சு விட்ட அப்புறமா ஒயிட் சாக்லேட் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை வந்து கிரேட் பண்ணி ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ ஒயிட் சாக்லேட் டிலைட் அப்படிங்கிறனால நிறைய ஒயிட் சாக்லேட் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் வச்சாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ண போகிறேன். அடுத்ததாக வந்துட்டு பிங்க் கலர் சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து பிங்க் கலர் லைட்டாக ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கேக் கட் பண்ணும்போது அந்த டிண்ட் வந்து நல்லா அழகாக தெரியும், அந்த பிங்க் கலர் கொஞ்சம் டார்க்காக. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்த லேயரும் வந்து வச்சுக்கலாம். அடுத்த லேயரும் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் போட்டுட்டு அடுத்ததாக வந்துட்டு க்ரீம் வச்சுருக்கேன். க்ரீம் வச்சு அப்புறமா வந்துட்டு இதை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க். இதே மாதிரி தான் வந்து 2 லேயரும் நான் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒயிட் சாக்லேட் அந்த பிங்க் கலர் சாக்லேட் ஆட் பண்ணோம்ல, அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்ருக்கேன். அடுத்ததாக நம்ம அடுத்த லேயர் கேக் வந்து வச்சாச்சு. அந்த லேயர்லேயும் வந்துட்டு கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து க்ரீம் வந்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த டிசைன் பண்ணதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இது வந்து நார்மலான ஒரு டிசைன். அடுத்தது வந்து சாண்டா ஃபேஸ் வர ஒரு கிறிஸ்மஸ் கேக் டிசைன். ஸோ ரெண்டுமே ஒரே கேக் தான், ஒயிட் சாக்லேட் டிலைட். ஸோ எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக டிசைனோட உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you.